பார்த்தீங்கன்னா சூப்பரான சிம்பிள் அண்ட் எம்மியான மாங்காய் ஊறுகாய். இதை நம்ம எப்படி செஞ்சு பார்க்கணும்ல? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. என்னடா எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் பண்ணலான்னு ஒரு ஐடியாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு மெத்தட்ல பண்ணுறேன், நாளைக்கு ஒரு மெத்தட்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சிம்பிளான மெத்தட், இது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட், இது பிடிக்கும். அதனால ஸோ அதுக்கு என்னென்ன பொருள், நான் என்னோட ஸ்டைலில் தான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கணும்ல. அதனால நான் 2 மாங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா கட் பண்ணி சின்ன பீஸில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மிளகா இருக்கு இல்லையா, அந்த மிளகாவை வந்து நல்ல சின்ன சின்ன டியூப்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி நான் வந்து அதை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 பல்லு பூண்டு வந்து பெரிய பீஸாக இருந்தாலும் நான் வந்து அதை நசுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி பூண்டு வந்து இது ஒரு 3 பல்லு பூண்டு வந்து பெருசாக இருந்தனால சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சைடில் எடுத்து வச்சிருக்கேன். நான் இதெல்லாம் ரொம்பவே சேர்ப்பேன் அப்படிங்கிறதுனால. அப்புறம் கருவேப்பிலை, காயம், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், வழக்கம் போல கடுகு, வெங்காயம், தாளிக்கிறதுக்கு எண்ணெய். ஸோ நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் இன்னைக்கு. அதனால எப்படி நமக்கு நான் என்னோட ஸ்டைலில் பண்ணுறேன்னு பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 கரண்டி அளவுக்கு நான் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன், நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப நேரம் அது வீடியோ உங்களுக்கு காட்ட வேண்டாம் அப்படிங்கிறனால தான் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து அடுப்பை பற்ற வச்சு கடாய் வந்து நல்லா சூடாக தான் இருக்குது எனக்கு. அதனால பார்த்தீங்கன்னா வெந்தயங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் பண்ணுறதுனால கொஞ்சம் நுர கூடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, பட் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதனால கொஞ்சம் மட்டும் நல்லெண்ணெய் வந்து காயதுக்கு 2 நிமிஷம் கூட இருக்கும், அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு அதையும் சேர்த்துக்கிறேன். நுர கூடுற மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால எனக்கு வந்து இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து லைட்டாக ஒரு பூண்டு, இந்த மிளகா அதெல்லாம் சேர்ந்து இருந்து சாப்பிடும்போது அது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால நான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை சின்ன குழந்தைங்களுக்கு தெரியும் போது நீங்கள் ஒருவேளை இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மிளகா வந்து கம்மி பண்ணிட்டு நல்லா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? நல்லா வடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் பூண்டு நச்சு வச்சிருந்த பூண்டு இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கிறேன். ஒரு சிலவங்களுக்கு இருக்கும் ஏன் நம்ம அதை சேர்த்துக்கணும் அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் புகையாக வருது, நான் துணி போட முடியாது, சாரி. அதனால பழப்பை சிம்மில் வச்சுக்கிறேன் நான். பச்சை மிளகா, ஏன்னா நல்லா வந்து என்ன சூடாகிடுச்சுங்க, ஹீட்டாகவும் ஆகிடுச்சு. அதனால தான் அடுப்பு வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது கூட வந்து நான் வந்து காயம், நான் வந்து கட்டி காயம் இருக்கேன், அதை வந்து நான் வந்து பொடி பண்ணி வச்சுருப்பேன். என்னோட வ்ளாக் எதுவும் பார்க்காதவங்க இருந்தீங்க அதில் பார்த்துக்கோங்க. அந்த டப்பா மட்டும் தான் வச்சுருப்பேன். நான் கட்டி காயத்தை வாங்கி எப்போவுமே இந்த மாதிரி அரிசி மாவு போட்டு பொடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் மாங்காய் உள்ள சேர்த்தாச்சு. நம்ம சொன்ன மாதிரி சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இது ரொம்ப போட்டு வதக்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம எண்ணெய் போட்டு நம்ம கொஞ்சம் அதில் ஊற வைக்கும் போதே ஆல்ரெடி அது கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி ஆயிரும். ஒவ்வொரு பைட் எடுத்து சாப்பிடும் போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஊறுகாய் ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா பெரும்பாலும் நைட்டு செஞ்சு வச்சிங்கன்னா காலையில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஆறி போயிருக்கும். உடனே சுட சுட நம்ம எடுத்து வைக்காமல் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் நைட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்கள் பகல் இந்த மாதிரி நான் செஞ்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நினைக்கிறீங்க, நீங்கள் பகல் அப்புறம் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் நான். ஆல்ரெடி நான் வந்து மிளகா போட்டிருக்கேன், அதனால் ரொம்ப வந்து மிளகா பூ வந்து சேர்த்துறாதீங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் பாருங்கள் கலர் செம்மையாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் நார்மல், இது பழக்க முறை நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். இன்னொரு மெத்தட் வந்து நம்ம மாங்காய்லாம் கட் பண்ணி நம்ம ஊற போட்டு பண்ணுவோம் இல்லையா, அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நான் அது இந்த மெத்தடில் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அது ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இது நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களோட இந்த மாங்காய் வந்து கல்யாண வீட்டுக்கு போனால் வச்சோன்னே ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அதனால ரொம்ப போட்டு ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் காயாக தான் இருக்குது. 2 நிமிஷம் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த 2 நிமிஷம் வேக வச்சுட்டு வெயிட் பார்க்கணும். இதில் வந்து 2 நிமிஷம் நான் மூடி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரத்துக்கு ஒரு நொடியில் வெந்துருங்க. அதனால் நான் மூடி போட்டுருக்கேன் 2 நிமிஷத்துக்காக. ஸோ 2 நிமிஷம் கழிச்சு விட்டுட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், 2 நிமிஷம் தாங்க வச்சுன்னு வச்சுட்டிங்கனாலே போதும், அப்படியே இங்கேருந்து மசிஞ்சிடும். இப்போ நான் அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிடுவேன். உப்பு வேற போட்டிருக்கோமா நம்ம, அதனால் சீக்கிரத்துக்குள்ளே வந்து இது வந்து மசிஞ்சிடும். அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பீஸ் மட்டும் நான் இப்போ எதுக்கு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்காங்க. பயங்கர சூடுங்க.
சூப்பருங்க, அமேசிங். உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக பேலன்ஸாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் விட்டுடுறேன். ஆற விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். எனக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி ஸ்பைசி, நான் மிளகா போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் காரம் வந்து இந்த புளிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் பத்தாமல் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து இன்னொரு 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேவா? நான் அந்த ஆயிலே அப்படியே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்து அந்த எண்ணெய்கள்லேயே அப்படியே இதை நான் பரட்டி விட்டுடுவேன். ரொம்ப போட்டு கரண்டி வச்சு ரொம்ப கிண்டினோம்னா குழஞ்சி போன மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் இதை வந்து அப்படியே ஆற விட்டுடுறேன். நான் அந்த சூட்டில் வந்து அந்த நம்ம போட்டிருக்கோம் மிளகா உப்பு எல்லாமே சரியாக வந்துடும் உங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா அப்பப்போ இந்த பூண்டு இதெல்லாம் அப்படியே சாப்பிடும்போது வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதாக இருக்கு இல்லையா? நான் வந்து ஆக்சுவலி இதை சின்னதாக நான் வெட்டி போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே இருக்கட்டும், கலந்துருக்கட்டும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெரிய பீஸாக வேணால் நீங்கள் பெரிய பீஸாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இது ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நான் மாங்காய் வந்து நைட்டு நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட நான் நைட்டே, ஆனால் ஆக்சுவலி நாங்கள் நைட்டே வந்து இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம். செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதோட ஸ்பைசினஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் உப்பு உரப்பு எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் நான் இதை என்ன செய்வேன், இப்போ ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து இதை நான் போட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த மாங்காய் வந்து நம்ம எப்படி போடலான்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நான் ஒரு பாட்டிலில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கண்ணாடி பாட்டிலில் நல்ல மேலே வரைக்கும் வந்துருச்சுங்க. எண்ணெய் நல்ல தழும்ப மேலே வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் ஹெவி பாட்டமு, அதை தூக்கி நான் வந்து இதில் கொட்டும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். எனக்கு வெயிட் தூக்க முடியல. அதனால தான் நான் வந்து சரி இதை போட்டுட்டு பாட்டிலில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாங்காய் ஊறுகாய் செஞ்சதுக்கப்புறம் வெறும் சாதம், சுடு சாதமாக இருந்தாலும் சரி, பழைய சாதம் உங்களுக்கு தெரியும் செம்மையாக இருக்கும். கஞ்சி, கூழ் படகம்னு எதுனாலும் வச்சு நம்ம அந்த கம்மங்கூழ், கேப்பக்கூழ் குடிக்கிறது கூட செம்மையாக இருக்கும். நான் என்னோட பர்சனல் வந்து வெறும் சுடு சாதம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து 1 ஸ்பூன் எடுத்து போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவேன். அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் நான் அப்படி சொல்கிற ரிச்சாக நினச்சிக்காதீங்க. உண்மையில் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அந்த ஊறுகாய் மட்டும் வச்சு மாங்காய் சாதம் மாதிரி அப்படி பிசைஞ்சு சாப்பிட்றது அதை விட அல்டிமேட்டாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன். ஸோ நீங்களும் இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு எப்படி வந்துச்சு, நீங்கள் எப்படி மெத்தடில் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா மாங்காய் எப்படி எண்ணெய்லாம் நல்லா இருக்குது, தழும்ப அப்படியே இருக்குது. ஸோ சாப்பிட்றதுக்கு செம்மையாக எம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.